வணக்கம் நண்பர்களே, இன்று ஒரு தகவல் 360 நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க இருப்பது இந்த ரயில்வே சம்மந்தப்பட்ட ஒரு சின்ன பிரச்சனை தான். அதாவது ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், அதாவது தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் கீழே கேட்டிருக்கார். என்ன கேட்டிருக்காருன்னா, இந்த ரயில்வேல ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் கம்பளி கொடுக்குறாங்க இல்லையா, இந்த கம்பளியெல்லாம் எவ்வளோ நாளைக்கு வரைக்கும் சுத்தம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க சாதாரணமாக 1 மாதத்துலேருந்து 2 மாதத்துக்கு ஒருக்கா தான் நாங்கள் சுத்தம் பண்ணுவோன்னு உள்ளபடி சொல்லிட்டாங்க. ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனையாக கிளப்பி விட்டு டிவி தொலைக்காட்சிகளை வந்துச்சு. ஸோ அது சம்மந்தமாக கமெண்ட்ஸ் நிறைய பேர் அடிச்சிட்டாங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் 360. நண்பர்களே, நம்ம ஸ்லீப்பர் கிளாஸில் பயணம் பண்ணுறவங்களுக்கு இந்த விஷயம் அவ்வளோ தெரியாது. ஆனால் ஏசி கோச்சுகளில் பயணம் செய்யக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும், தேர்ட் ஏசி, செகண்ட் ஏசி, ஃபஸ்ட் ஏசி போகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, ஒவ்வொரு பயணிக்கும் ஒரு பில்லோ, தலையணை, அந்த பில்லோவுக்கான கவர், அப்புறம் 2 ஒயிட் பெட்ஷீட், 2 வெள்ளை கலரில் உள்ள 2 பெட்ஷீட் தருவாங்க. சில வேளை ஃபஸ்ட் கிளாஸில் கூட சில வேறு கலர் கூட இருக்கலாம். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு கம்பளி ஒன்று கொடுப்பார்கள். இந்த கம்பளி என்கிறது பார்த்திங்கனாக்கா நம்ம சாதாரண வீட்டில் இருக்கக்கூடிய கம்பளி கிடையாது. அது கொஞ்சம் ரொம்ப ஒரிஜினல், உள்ளூரில் செஞ்ச மாதிரி ரொம்ப கனமான திக்கான கம்பளியாக இருக்கும். ஸோ இந்த கம்பளியை பற்றி அவங்க கேட்டிருக்கிறாங்க. நானும் பல தடவை வாங்கியிருக்கிறேன். இப்போ அந்த கம்பளியை மாதத்துக்கு ஒருக்க துவைச்சா பொதுமக்களுக்கு நோய் வந்துடாதா, ஒருத்தர் பயன்படுத்தி இன்னொருத்தர் பயன்படுத்துகிறாங்களேன்னு சொல்லி அதான் அங்கே பிரச்சனை. இந்த கம்பளியை, அதாவது இந்த ரயில்வேல கொடுக்கக்கூடிய கம்பளியை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியும். ஆனால் சில பேர் அதை பயன்படுத்த தெரியாமல் கூட பயன்படுத்துவாங்க. ஸோ அதை பற்றி பின்னாடி பார்ப்போம். இந்த கம்பளியை தினசரி, அதாவது ஒவ்வொரு பயணியும் பயன்படுத்தின பிறகு அடுத்த நாளே அதை துவைக்க முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா அது நடைமுறை சாத்தியம் இல்லைங்க. பட் இப்போ உள்ள லேட்டஸ்ட் இந்த ராஜஸ்தான் கம்பளியை பற்றி அதை பற்றி சொல்லாதீங்க, அதெல்லாம் ஸ்பாஞ்சு மாதிரி கதை வேறு, அதை டேரெக்டாக உடம்புல போத்திக்கலாம். ஆனால் இந்த ஒரிஜினல் அந்த உள் என்ன சொல்லக்கூடிய அந்த ஆட்டு ரோமத்தில் தரக்கூடிய அந்த பொடி முள்ளு மாதிரி இருக்கும், அதை நம்ம என்றைக்கா வீட்டில் இருந்தால் அதை மாதம் துவைப்போம்னா நிச்சயமாக இல்லை. அது என்றைக்கும் 6 மாதம், அது 1 வருஷத்துக்கு ஒருக்கா வெயிலில் காயப்பட்டு தான் எடுப்போமே தவிர அதை நினச்சிட்டு காய வைக்கிறதுங்கிறது நடக்காத காரியம். சார், இதெல்லாம் நம்ம தனிப்பட்ட பர்சனல் யூஸ் பண்ணுறதும். ஆனால் ரயில்வேல ஒவ்வொரு பயணியும் இன்றைக்கி ஒரு பயணி யூஸ் பண்ணியிருப்பார், நாளைக்கு வேற ஒரு பயணி யூஸ் பண்ணுவார், அவருக்கு நோய் வந்துடாதான்னா அங்கே தான் விஷயம் இருக்குது. அந்த கம்பளியை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு தெரிஞ்சவங்க பிரச்சனை இல்லை, தெரியாதவங்க ஒரு தடவை தெரிஞ்சுக்கிடுங்க. முதல்ல ஒரு பாயிண்ட், அந்த கம்பளியை நம்ம உடம்புல நேரடியாக, நம்ம உடம்புல எந்த ஆடையும், மேலாடையோ உள்ளாடையோ எதுவும் இல்லாமல் அப்படி நேர போத்திக்கவே முடியாது. ஏன்னா அது உள்ள சுள்ளுன்னு அரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் டேரெக்டாக நம்ம மேலே போற்ற முடியாது அப்படிங்கிறது தான் முதல் உண்மை. அடுத்து, இந்த கம்பளியை சாதாரணமாக எப்படியெல்லாம் பயன்படுத்துவாங்க அப்படி கேட்டிங்கனாக்கா, இந்த ஏசி கோச்சுகளில் நேரம் ஆக ஆக அந்த படுத்துக்கூடிய பெர்த் இருக்குது பார்த்தீங்களா, பெர்த்து லோயர், மிடில், அப்பர், அந்த பெர்த்து ஒரு செக்ஷன் ஷீட்டு. ஸோ அந்த ஷீட் என்னன்னா நான் நேரம் ஆக குளிர ஆரம்பிச்சிடும். ஸோ அதை தவிர்ப்பதற்காக வயோதிகர்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா, இந்த கம்பளியை முதல்ல அந்த பெர்த்தில் விரிச்சிருவாங்க. அதன் பிறகு 2 ஒயிட் பெட்ஷீட் கொடுத்துருப்பாங்க. அந்த 2 ஒயிட் பெட்ஷீட்டும் பார்த்தீங்கன்னா தினசரி துவைப்பாங்க. அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா அது அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா ஒத்துக்கிட்டு ஆகணும். அது நீட்டாக கவரில் போட்டு, ஒரு பேப்பர் கவரில் போட்டு தான் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு செட்டு கொடுப்பாங்க. அதாவது இந்த தலகாணி உரை, அப்புறம் 2 பெட்ஷீட், ஒயிட் பெட்ஷீட், அது நீட்டாக தினசரி. அதற்கண்டு பெரிய அந்த செலவை செய்யக்கூடிய பெரிய இயந்திரங்களை வச்சு நடத்தக்கூடிய நிறுவனங்கள் இருக்குது. அதை மொத்த கான்ட்ராக்ட் எடுத்து அவங்க வேலையே அதுதான். 2-3 செட்டு வச்சுருப்பாங்க, மாற்றி ரொட்டேஷனை விடுவாங்க. இன்றைக்கி நாகர்லேருந்து வண்டி கிளம்பி சென்னைக்கு போயிடுச்சுன்னா அதை எடுத்துருவாங்க. அடுத்து இன்னொரு செட் ரெடியாக இருக்கும், அதை அன்றைக்கு யூஸ் பண்ணிட்டு கொண்டு வருவாங்க. ஸோ இந்த முதல் நாள் போனது செலவுக்கு போடும். ஸோ இது டெய்லி செலவுக்கு போடும். இப்போது இந்த கம்பளியை முதல்ல என்ன சொன்னேன், இந்த பெர்த்தில் விரிச்சிருவாங்க. அதன் மீது 2 பெட்ஷீட்டில் ஒரு பெட்ஷீட்டு மேலே விரிப்பாங்க, அப்போ தான் படுக்க முடியும். இன்னொரு ஒயிட் பெட்ஷீட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வச்சு நம்ம போத்திக்கணும். இப்படி செய்கிறவங்க ஒரு கேட்டகரி. அல்லது இன்னும் சிலவர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஒயிட் பெட்ஷீட்டை கீழே விரிச்சிடுவாங்க. சார், குளிர் எனக்கு ரொம்ப இருக்குது, உடம்புல தாங்க முடியலன்னு சொன்னால் முதல்ல ஒயிட் பெட்ஷீட்டை விரித்து அதில் படுத்துக்கிட்டு, அதன் மீது இன்னொரு ஒயிட் பெட்ஷீட்டுகள் மேலே மூடிக்கிட்டு, அதற்கு மேலே தான் அந்த கம்பளி வச்சு மூடிக்கிடுவாங்க. ஸோ அந்த கம்பளியானது எந்த வடிவத்தில் பார்த்தாலும் நம்ம உடம்போட நேரடியான டச்சு கிடையாது, டச் வச்சுக்கவும் முடியாது. ஏன்னா அது சுள்ளுன்னு அரிக்க ஆரம்பிக்கிறது நமக்கு தெரியும். ஸோ நம்ம உடம்போட நேரடியாக டச்சு வச்சுக்காமல் இருக்கிறது தான் நமக்கு நல்லது. ஆனாலும்
இது எப்போ சுத்தம் பண்ணால் இது வந்து கிருமி நாசினி பண்ணுறதுக்காக வந்து மாதத்துக்கு ஒரு முறை கிருமி நாசினி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அப்படி தான் செய்ய முடியும்ங்கிறது என்னுடைய ஒரு கணிப்பு, அவ்வளோதான். ஏன்னா நானும் அதை பயன்படுத்தியிருக்கிறேன். ஆனால் நேரடியாக உடம்புல நான் போதிக்க மாட்டேன். எப்பொழுதுமே ஒரு ஒயிட் பெட்ஷீட்டை வச்சு போத்திக்கிட்டு அதன் மீது குளிர் தாங்கலைன்னா மட்டும்தான் அதையும் வந்து இடுப்பு வரைக்கும் போட்டுக்குவோம், அவ்வளோதான். நம்ம பெரும்பாலும் நம்மளுடைய குளிரானது நமக்கு ரொம்ப பாதிக்குதுன்னா காதில் மட்டும்தான் பாதிக்கும். ஸோ அந்த மாதிரி கெட்டிக்காரத்தனமாக பழைய காலத்து ஆட்கள் நினைச்சாங்கன்னா ஒரு டர்பனை தலப்பை மாதிரி கட்டிக்குவாங்க. ஆனால் அதுக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக காதை மட்டும் மூடிக்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்திருக்கு. நீங்கள் ஹெட்செட்டை வச்சு மாட்டிக்கிட்டாலே போதும். காதுக்குள்ளே போகக்கூடிய பனி தான் காதுக்குள்ளே உள்ள செவிப்பறையை தொலைத்து அங்கே பட்டு உடம்பு பூரா சில்லிட்டு ஆகிறது காரணம் அதுதான். ஸோ அதனால் இப்போ இதில் வந்து நம்ம இந்த நிகழ்ச்சி நம்ம சொல்ல வர்றது, அதை கம்பளி என்பதை தினசரி துவைப்பதற்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது தான். அதை அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் எப்போ துவைப்பாங்கன்னா ஏதாவது நனைஞ்சு போச்சு அல்லது ஏதாவது கரை போட்டு போச்சு, யாராவது அதில் சோறு இதெல்லாம் சிந்தி அசிங்கமாக போச்சுன்னா அதை நிச்சயம் அதை வாஷ் பண்ணிவிடுவாங்க. மற்றபடி சாதாரணமாக இப்படி தான் செய்வோன்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்கிறத வந்து ஏற்றுக்கிற மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட்ஸ் பையில் தாராளமாக தெரிவிங்கள் என்று கேட்டுக்கொண்டு, இது போன்ற ரயில்வே சார்ந்த சுவையான தகவல்களுக்கும் சுற்றுலா சார்ந்த தகவலுக்கும் நமது இன்று ஒரு தகவல் 360 எப்பொழுதும் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.